ஓகே, ஸோ ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த சின்ன பிளாக். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து பராசக்தி படம் பார்த்துட்டு வந்தோம். எல்லாரும் ஜனநாயகனுக்கு தான் வெயிட் பண்ணோம், பட் பராசக்தி பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ பார்த்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா தான் இருக்குது. ஒரு அந்த டயத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்குது, தமிழுக்காக போராடினாங்கல்ல, அதை வச்சு கதை. ஸோ நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கலாம். அந்த டயத்தில் நிறையா நடந்ததுன்னா நம்மளாம் அதெல்லாம் விஷுவலாக பார்த்ததில்ல, ஜஸ்ட்டு கேட்டிருக்கோம். ஆனாலும் சில விஷயம்லாம் நம்ம கேள்விப்படாததெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் தமிழர்கள்னால் பார்க்குற படம் அப்படி தானே. தமிழர்கள்னால் நீங்கள் ஒரு தடவை அந்த படத்தை பார்க்கலாம். அப்புறம் நீ சொல்லு, உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கெல்லாம் படம் பிடிச்சிச்சுப்பா. அது வந்து நல்லா இந்த ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சவங்க, ஹிஸ்ட்ரினா இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஐயோ இப்படிலாம் அவங்க அனுபவிச்சாங்களே அப்படின்னு தெரிஞ்சவங்க, அதை ஃபீல் பண்ண முடிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். இப்போ நம்மளும் நினைப்போம், ஆஹா அந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டுதான் இந்த தமிழில் இப்போ வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி. அதனால இந்த படம் நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் நல்லாவே இல்லை மொக்கையாக இருக்குன்னு. இவங்க நிறைய ஸ்லோமோ இவங்களாம் எதிர்பார்த்துருப்பாங்க. அது என்ன பீட்ஸுக்கு வந்து அப்படி ஸ்லோமோ அடிக்கிறதுலாம் எதிர்பார்ப்பேன். அது இல்லாமல் இது கதை என்ன படம் அப்படின்னு ரியாலிட்டியாக பார்த்தா வந்து படம் சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை வச்சு எடுக்கிறதுல தமிழ்ல இல்லை, ரொம்ப இப்போதான் ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நல்லா இருந்துச்சு. என்ன ஜனநாயகனுக்கு டிக்கெட் போட்டு ஜனநாயகம் போனோம் பார்த்தா இப்படி பராசக்தி போனோம். ஆனால் பராசக்தி போனாலும் உண்மையாக நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், படம் சூப்பர். ஆமாம். அப்புறம் எல்லா கேரக்டரும் கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. என்ன இந்த கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபைட்டு. பஸ் அப்கோர்ஸ் படங்கிறனால அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். பட் மித்தபடி பார்த்தோம்னா படம் ரொம்ப கிரிப்பாக இருந்துச்சு, சீரியஸாக பண்ணுச்சு. ஒரு சில இடத்துல எல்லாம் காமெடி சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எமோஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸ்ரீலீலாவே நடிக்க வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன், அது அழுகுது. அது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் ஃபீல் ஆனிச்சுடா, டச் ஆனிச்சு. இது எப்படின்னா சில படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு லிங்கே இல்லாத மாதிரி போகும்ல, அப்படி இருக்காது. இதுல இருந்துச்சு, இந்த ஒரு லிங்கோட தான் போவீங்க எல்லாருமே, யாரா இருந்தாலுமே. ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ பாருங்க, எல்லாரும் போய் கண்டிப்பா பாருங்க. அப்புறமா மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு படம். அதாவது உயிர் மண்ணுக்கு உடல், சரி உடல் மண்ணு தமிழுக்கு, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. அது அந்த இங்கிலீஷ்